வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த ஏஐ டூல் பார்த்தோம் அப்படின்னா கோமட் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிளிசிட்டியோடைய சர்ச் இன்ஜின், கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு ரீப்ளேஸ் பண்ண போற ஒரு டூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூலை கொண்டு வந்தாங்க. இந்த டூல் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கூகுளுக்கு யூஎஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அவங்க டேட்டாஸை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அவங்களுடைய கஸ்டமராகவே லாங்கர் ரேட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையுமே என்ட்ரி மோனோபுலியாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். அதுக்கு கூகுளுக்கு எதிராக அதுக்கான தீர்ப்பு வரும்போது பர்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஐ டூலை கொடுத்து அதனுடைய ஒரு டூல் தான் பார்த்தோம் அப்படின்னா கோமட் அப்படின்னு ஒரு சர்ச் இன்ஜின். இப்போ சர்ச் இன்ஜின் நார்மலா பார்த்தோம் அப்படின்னா கூகுளுடைய சர்ச் இன்ஜின் நம்மளுக்கு தெரியும். கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அதுகிட்ட கேட்டோம் அப்படின்னா, பெஸ்ட் சோலார் எனர்ஜி கம்பெனி நியர் மீ அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அது பெஸ்ட் சோலார் கம்பெனி நியர் மீ அப்படின்னு வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு 0.04 செகண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு 1,40,000 பேஜஸ் நான் ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஆனா நாம எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா 0.04 செகண்ட்ல 1,40,000 பேஜை நம்ம ஓபன் பண்ணி பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற விஷயத்தை தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிசிஷன் எடுப்போம். ரொம்ப ரேரா செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜுக்கு போவோம். அது ரொம்ப ரேரா நடக்கும். அந்த சர்ச் இன்ஜினுக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறது விஷயத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் கோமட்டுக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் போகல அப்படின்னும் போது கூகுள் கிட்ட அது ஒரு சர்ச் இன்ஜின். அதுக்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணும். அதுல கோமட் அப்படின்ற இந்த டூல் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு டிஃபர்ட் ஆகுது, இது யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ், கூகுளையே விலை பேசுற அளவுக்கு வேல்யூபுல்லா இந்த டூல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதான் நம்ம இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதனுடைய ஸ்பெஷலிஸ்டை தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். வாங்க டைரக்டா அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம்மா. வாட் இஸ் கோமட்? கோமட் அப்படின்ற ஒரு ஏஐ டூல். இதை பார்த்தோம் அப்படின்னா நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இன்னைக்கு இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம்ல கூகுள்ல ஒரு சர்ச், யாஹூ அப்படின்றது கூட ஒரு சர்ச் இன்ஜினா இருந்தது. பட் இது பார்த்தோம் அப்படின்னா பியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இன்ஜின் இருந்தது. நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு கூட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இன்ஜின், ஃபயர் ஃபாக்ஸ்னு ஒரு சர்ச் இன்ஜின். அப்போ இவ்வளவு சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்கும் போது ஏன் இம்பார்ட்டன்ட் கோமட்டுக்கு நம்ம கொடுக்கணும்? அது என்ன டிஃபரெண்ட்? ஸோ கோமட் ஏஐ ப்ரௌசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா, இட் இஸ் லைக் அ ப்ரௌசர். நம்ம எப்படி கூகுள்ல போயிட்டு ஒரு விஷயம் சர்ச் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த கோமட் ஏஐல நம்ம சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கூகுள்ல போயிட்டு எனக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வேணும், நான் அதை போயிட்டு சர்ச் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா ஒரு சப்ஜெக்ட் சர்ச் பண்றேன். நான் இப்போ கூகுள்ல போய் சர்ச் பண்ணனா எனக்கு என்ன கொடுக்கும்னா, எனக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் லிங்க்ஸ் எனக்கு ப்ரொவைட் பண்ணும். எனக்கு ஆல்ரெடி நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி நமக்கு லேக்ஸ் கணக்குல நமக்கு லிங்க்ஸ் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அட் தி சேம் டைம் டிஃப்ரெண்ட் பேஜஸ்ல போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கு. அந்த பேஜஸ் ஒன்னொன்னுத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணி நான் ரீட் பண்ணி நான் நாலேஜ் கெயின் பண்ணும். அந்த இடத்துல என்னோட டைம் எல்லாமே நான் அந்த இடத்துல யூஸ் பண்றேன். என்னோட டைம் எல்லாமே அந்த இடத்துல யூஸ் பண்றேன். இதே நான் கோமட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நாங்க போயிட்டு நான் எனக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு கேட்கறேன்னா, நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அந்த ப்ரௌசர் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். பிகாஸ் கோமட் ஏஐ ஒரு ப்ரௌசர் மாதிரி ஆக்ட் ஆகாம ப்ரௌசர் பிளஸ் ஏஜென்ட்டோட ஆக்ட் ஆகும். அதனால நம்ம என்ன query கொடுக்குறோமோ ஃபர்ஸ்ட் அந்த query-யை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, இந்த யூசருக்கான நீட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நீட். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணலான்றத அனலைஸ் பண்ணி, இப்போ எனக்கு ஒரு மெட்டீரியல் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மெட்டீரியல்ல நான் ஃபுல்லா என்னால அனலைஸ் பண்ண முடியாது. கரெக்டா ஸ்டார்ட் பேஜ்ல இருந்து அந்த மெட்டீரியல்ல ஒரு 60 பேஜஸ் இருக்கு அப்படின்னா என்னால ஃபுல்லா நான்
லைக் எனக்கு நாளைக்கு செமஸ்டர் இருக்கு, நான் இன்னைக்கு வந்து நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னால ஃபுல்லா அன்னைக்கு நைட்ல உட்காந்து அந்த 60 பேஜஸ் என்னால அனலைஸ் பண்ண முடியாது. நான் இதே காமர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 60 பேஜஸ் அனலைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி எதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து மெயினா நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத எனக்கு அனலைஸ் பண்ணி ஒரு சம்மரியா எனக்கு ப்ரொவைட் பண்ணும். இதுலதான் வந்து காமெட் வந்து கூகுளையோ இல்ல மற்ற இருக்கிற சர்ச் என்ஜின்ஸையோ வந்துட்டு ஓவர் கம் பண்ணுது. லைக் நமக்கு என்ன நீடோ அதை மட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரியல் டைம்ல எனக்கு வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நான் போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து லேப்டாப் வந்து நீடு இருக்கு, லைக் வந்து நான் என்ன மாடல் வேணும் நான் கொடுக்குறேன், என்ன கம்பெனி வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு என்ன காட்டும், லைக் வந்து லிங்க்ஸ் காட்டும். லைக் என்னென்ன வெப்சைட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஜஸ்ட் லிங்க்ஸா காட்டும். நம்ம வந்து இப்போ பிளிப்கார்ட் லிங்க் பண்ணோம்னா அதுக்குள்ள போய் பிளிப்கார்ட்ல அந்த லேப்டாப் வந்து என்ன ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்றத நம்ம போய் பார்க்கணும். அதுக்கு நம்ம ஒரு பேஜ் போகணும். திருப்பியும் எனக்கு அமேசான்ல போய் பார்க்கணும் அப்படின்னா நான் திருப்பியும் வந்து பேக் வந்து நான் அமேசான் பேஜ்குள்ள போய் நான் அந்த பர்டிகுலர் பேஜ்ல போயிட்டு அமேசான்ல அதே லேப்டாப் வந்து எவ்வளவு ரேட்ல வந்து சேல் ஆகுது அப்படின்றத நான் பார்ப்பேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இப்போ மீஷோல நான் போய் பாக்குறேன் அப்படின்னா நான் ஒரு பேஜ் நான் போய் பாக்குறேன். இதே நான் காமெட் ஏஐல போயிட்டு இதே கொஸ்டினா நான் கேட்கறேன், எனக்கு வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும், ஏஜென்ட் கம்பெனில வாங்குறேன், எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு காமெட் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேரிசனோட எனக்கு ப்ரொவைட் பண்ணும். லைக் வந்து நீங்க அமேசான்ல வாங்கினா இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இதுல வந்து இவ்வளவு ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நமக்கு கொடுக்கும். இதே நான் வந்து பிளிப்கார்ட்ல வாங்கினா எனக்கு எவ்வளோ அப்படின்றது எனக்கு சைமல்டேனியஸா கம்பேரிசன்ல கொடுக்கும். நான் ஒரு பேஜை போய் நான் விசிட் பண்ண அவசியம் கிடையாது. நான் என்னோட டைமை வந்து ஒரு பேஜ்ல போயிட்டு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஓகே நம்ம வந்து ஒரு 10 பேஜ் நான் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வராது. நான் எனக்கு ஒரு சிங்கிள் பேஜ்ல எனக்கு கம்பேரிசன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ்ல அந்த சேம் லேப்டாப் எவ்வளவு அமௌண்ட்ல விற்குது, அதனால எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ற ஒரு கம்பேரிசனோட எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் காமெட் ஏஐ. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் காமெட் ஏஐ மேனேஜ் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஸ்டூடெண்ட் சைட்ல வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா இப்போ கரண்டா என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சர்ச் பண்றேன். லைக் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளே சர்ச் பண்றேன், நான் வந்துட்டு இப்பதான் ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த கூகுள்ல போயிட்டு இப்போ என்னோட பிசினஸ் நான் வந்து டெவலப் பண்றதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு அது ஆர்டிகல்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அந்த மாதிரி எனக்கு காட்டும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்ப டெவலப் ஆயிருக்கு, நீங்க வந்து இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லிட்டு நமக்கு ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரீடிங் கண்டென்ட்ஸ் நமக்கு கொடுக்கும். நம்ம வந்து அதை ரீட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அதுல இருந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணி நம்ம பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியா ஒரு பிளான் போடணும் அதுக்கு. பட் இதே நான் காமெட் ஏஐ கிட்ட போயிட்டு அதே கொஸ்டின் கேட்கறேன், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பிசினஸ் ரன் பண்றேன், அதுல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ப நான் அதை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா என்னோட பிசினஸ் என்ன ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணிப்போம், அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நான் வந்து என்னோட ஸ்டார்ட் அப் பிசினஸ் வந்து எதை பத்தி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபெக்டா லைக் வந்து டெய்லர்டா ஆன்சர் நமக்கு கொடுக்கும். எனக்கு என்ன தேவையோ அந்த ஆன்சரை வந்து எனக்கு கொடுக்கும். தேவையில்லாம ஒரு 10-15 லிங்கையோ 10-15 பேஜையோ நான் போயிட்டு அனலைஸ் பண்ணி நான் அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் அந்த ஒரே ஸ்கிரீன்ல எனக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் வந்து காமெட் ஏஐயோட மெயின் கான்செப்ட். லைக் நம்மளோட டைமை வந்து எல்லா இடத்துலயும் வந்து சேவ் பண்ணும். எனக்கு வந்து நான் இப்போ கம்பேரிசன் பண்ணனாலும் நான் ஒரு இடமா நான் போகணும், ஒரு பேஜா நான் போய் அனலைஸ் பண்ணணும். இல்ல நான் ஒரு ரீடிங் படிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் படிக்கிறேன்னா அதுக்கு இப்போ ஒரு 1/2 hour 1 hour அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும். இதே நான் காமெட் ஏஐ யூஸ் பண்ணும்போது எனக்கு கம்பேரிசனாலும் சரி இல்ல நான் ஒரு ரீடிங் ஆர்டிக்கலை நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னாலும் சரி எனக்கு அது வந்து ஈஸியா ஒரே இடத்துல முடிஞ்சிடும். லைக் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இடத்துல எனக்கு என்ன கம்பேரிசன் இருக்கு அப்படின்றத எனக்கு ப்ரொவைட் பண்ணும். அண்ட் நான் ஆர்டிக்கல் எடுத்துட்டேன்னா எனக்கு சம்மரைஸ் பண்ணி லைக் என்ன எனக்கு அது இம்பார்ட்டண்டா நான் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டா அது கொடுக்குறோம். இந்த காமெட் ஏஐ வந்து ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும்னா நம்மளோட சாட் ஜிபிடி இருக்குல்ல அது வந்து நமக்கு சாட் பாட் ஆக்ட் ஆகுது. நம்ம அங்க போயிட்டு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கிறோம், அந்த சாட் பாட் வந்துட்டு நமக்கு வந்து பர்டிகுலரா நம்ம என்ன கொஸ்டின் கேட்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணும். பட் ஆனா ஒரு ப்ரௌசர்ல நமக்கு வந்து அந்த ஃபீச்சர் ப்ரொவைட் பண்றதுக்கு தான் இந்த காமெட் ஏஐ வந்து கொண்டு வராங்க. காமெட் ஏஐ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 2025 தான் பண்றாங்க. ஜூலைல லைக் வந்து விண்டோஸ் ஓஎஸ்க்கு மட்டும் அது ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபர்தரா வந்துட்டு நவம்பர்ல வந்துட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்மளோட பெர்ப்ளெக்சிட்டியோட கோ ஃபவுண்டரான அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர் தான் வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணாரு.
ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்ல தான் இப்போ லைக் ஏயோட ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ எவ்வளோ டைம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த காமெட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மெயின் கான்செப்டே இந்த இது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட டைம் வந்து எந்த இடத்துலயும் வேஸ்ட் ஆகாது. நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லா டெக்னாலஜியும் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம். டெய்லி டெய்லி நியூ அப்டேட்ஸ் வருது, நியூ டாக்டிக்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணாதான் நம்மளால சஸ்டெயின் ஆக முடியும் இந்த வேர்ல்ட்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளோட டைமை வந்து வேஸ்டா இந்த இடத்துலயே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இந்த கோமெட் வந்து பிசினஸ் ஆங்கிள் என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணும்? பிசினஸ் ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் வந்து காமெட்ல வந்து இப்போ நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன். அந்த பிசினஸ்ல என்னோட காம்படிட்டர்ஸ் யாரு அப்படின்றத கூட நான் வந்து என்னால இந்த காமெட் கிட்ட என்னால கேட்க முடியும். அது வந்து எனக்கு அதுக்கான பர்ஃபெக்டான கம்பேரிசன் வந்து ப்ரொவைட் பண்ணும். நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புக் வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் புக் செல் பண்ற மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு யாரெல்லாம் நியர்பை லொகேஷன்ஸ்ல காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட எனக்கு வந்து காமெண்ட் இருக்கும். ஸோ தட் என்னால ஈஸியா நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். என்னோட பிசினஸா அவங்க பிசினஸ்ல இருந்து எப்படி யூனிக்கா என்னால ரன் பண்ண முடியும் அப்படின்ற சஜஷனையுமே எனக்கு கொடுக்கும். ஆக்சுவலி காமெண்ட் எப்படி ரன் ஆகும்னா, இது வரைக்கும் நான் என்ன சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இந்த ப்ரௌசர்ல, அண்ட் தென் இப்போ நான் என்ன கரெக்டா சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும். இப்ப நான் இவ்வளவு நாள் வந்து இதுக்கு என்ன எதுக்கேற்ற மாதிரி நான் சர்ச் பண்ணிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி என்னோட நெக்ஸ்ட் மூவ் வந்து அதுவே எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஏஐ பேஸ் பண்ணி. சோ இப்படிதான் வந்து பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, வாட் ஆர் த பொட்டன்ஷியல் மானிட்டைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் கோமெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் கோமெட் அப்படின்னா கூகுள் காமெட் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து டைரக்டா வந்து ஒரு பேஜ் நம்ம பார்க்காம நமக்கு கம்பேரிசன் கொடுக்குது. ஸோ நம்மளோட டைம் அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணும். இதே வந்து நான் தனித்தனியா போய் பாக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு டைம் அப்படின்றது வந்து வேஸ்ட் ஆகுது. லைக் அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் தென் வந்து ஏஐ சப்ஸ்கிரிப்ஷனும் இதுல இருக்கு ஆக்சுவலி. லைக் வந்து நம்ம பர்டிகுலரா பர்சனலைஸா எனக்கு வேணும் அப்படின்னா நான் சப்ஸ்கிரிப்ஷனும் எடுத்துக்கலாம். இல்ல நான் அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும் போது நான் ஒவ்வொரு டைம் உள்ள போகும்போதும் என்னோட பாஸ்ட் ரிசர்ச்சஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் உள்ள போகும்போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணும். இதுதான் வந்து காமெடியோட ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட மைண்ட ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது அண்ட் தென் அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இதுதான் காமெட்டோட மீனிங். இதனுடைய டார்கெட் ஆடியன்ஸ்னா யாரு? டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஆக்சுவலி யார் வேணா ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம் சார். லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட அசைன்மெண்ட் ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதானா நமக்கு ஸ்கூல்ல வந்து டாபிக் அசைன்மெண்ட் டாபிக் தராங்கன்னா லைக் வந்து இப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர் பத்தி எழுதுங்க அப்படின்னு நமக்கு டாபிக் கொடுத்துருவாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ போய் சர்ச் பண்றாங்க கூகுள் போறோம்னா நம்ம அந்த வந்து விக்கிபீடியால போய் தான் சர்ச் பண்ணுவோம் கரெக்டா. அதுல போனோம்னா அதுல ஃபுல்லா நம்ம வந்து ஒரு ரீடிங் பேசேஜ் மாதிரி இருக்கும். அதை ரீட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் வந்து லைக் நம்ம அசைன்மெண்ட் எழுதும் போதே எப்படி அந்த ஸ்டூடெண்ட் எழுதுவாங்கன்னா பாதி இங்க எழுதலாம் பாதி எங்க எழுதலாம் ஒரு கண்டினியூட்டியே இல்லாம அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஏதோ நம்ம எழுதணும் அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. இதே காமெட்ல நம்ம போய் அதே விஷயத்தை கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர் பத்தி தேவை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீடம் ஃபைட்டர் பத்தின டீடைல்ஸ் வந்து கீ பாயிண்ட்ஸோட கொடுப்போம். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவங்களுக்கும் அதை ஞாபகம் இருக்கும். எவ்வளவு நாள் ஆனாலும் நம்ம இப்படி ஒரு அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் டைட்டில் சர்ச் பண்றேன். அதுக்காக ஒரு டைட்டில் சர்ச் பண்றேன்னா கூகுள்ல நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு சேம் நிறைய பேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். நான் அதுல போயிட்டு நான் அதை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். என்ன நம்ம ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவேன். இதே நான் காமெடி போகும்போது என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து என்னோட கரண்ட் ட்ரெண்டிங்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்து எனக்கு நான் எப்படிலாம் பிபிடி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி நான் ரிப்போர்ட் அதுல ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற அடுத்த சஜஷன்ஸ் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸையும் எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் காமெடியே. இது இல்லாம பிசினஸ் சைட்லயும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட பிசினஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையுமே காமெடியை வந்து பர்ஃபெக்டா நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. இப்போ இந்த காமெடிக்கு வந்து காம்படிட்டர் அப்படின்னா வந்து காம்படிட்டர் எடுத்துட்டோம்னா நம்மளோட சாட் ஜிபிடி ஒரு பெரிய காம்படிட்டர் தான். ஆக்சுவலி சாட் ஜிபிடி வந்துட்டு நமக்கு சாட் பாட் ஆக்ட் ஆகுது கரெக்டா. பட் ஆனா நம்ம காமெடியை வந்து ஒரு ப்ரௌசராவே ஆக்ட் ஆகுது. இதுலதான் ரெண்டுமே டிஃபரெண்ட் ஆகுது. அண்ட் தென் வந்து அது இல்லாம மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் கூட வந்துட்டு ஒரு காம்படிட்டர் தான். லைக் நம்ம கோபைலட் மோட் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல யூஸ் பண்றோம். அந்த மோட்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜுமே வந்து ஒரு காம்படிட்டரா தான் ஆக்ட் ஆகுது.
இது கண்டெஸ்ட் அவேர்னஸ் வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் வந்து இது கூகுள் கோமெண்ட் வந்து எப்படி ப்ரொவைட் லைக் வந்து கான்டெக்ட் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார், லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்ன கண்டென்ட் தேடுறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து என்னோட சர்ச் வந்து எப்படி இருக்கு, நான் எதை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணிப்போம். அதனாலதான் அதால வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட்டை தர முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு விஷயம் சர்ச் பண்றேன்னா நான் இப்ப சர்ச் பண்ற ஒரு கண்டென்ட்டையும் அதை அனலைஸ் பண்ணணும். நான் ப்ரீவியஸா அது ரிலேட்டடா ஏதாவது சர்ச் பண்ணிருக்கேன், நான் என்ன கண்டென்ட் சர்ச் பண்ணிருக்கேன், அதுல இருந்து நான் என்ன நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டேட்டாஸையும் அனலைஸ் பண்ணி நமக்கு அதுக்கடுத்து ஃபர்தரா நமக்கு அதுக்கு தேவைப்படுற ஆன்சர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நமக்கு ஒரு கண்டினியூஷன் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் காமெட்டோட ஹெல்ப். இப்போ கொமெட்டோடைய டே டு டே லைஃபுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டாஸ்க் ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் டெய்லி நான் ஒரு இமேஜ் போடணும் அப்படின்னா அந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை நான் பண்ணிட்டே இருந்தேன்னா போர் அடிக்கும். அதுக்கு பதிலாக அந்த கோமெட் மாதிரி ப்ரௌசர்ல அந்த ஆட்டோமேஷன் ஏதாவது பண்ண முடியுமா? கோமெட் வந்து நம்மளோட இப்போ நான் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது கூட என்னால காமெட்டை வந்து ஹெல்ப் யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் அந்த ஃபார்மை வந்து நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் காமெட் வந்து எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ என்னோட டாஸ்க்கை நான் ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி லைக் காமெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த மீட்டிங்கை ஷெட்யூல் பண்றதுல இருந்து நான் அதை அட்டன் பண்ணி நான் அதுல இருந்து நோட்ஸ் கெயின் பண்ற வரைக்கும் எனக்கு காமெட் ஹெல்ப் பண்ணும். காமெட்டோட ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இப்ப நான் ப்ரௌசர்ல ஒரு விஷயம் சர்ச் பண்றேன், அதுல இருந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்றேன் அப்படின்னா நான் அதுல நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ அந்த நோட்ஸ் நான் வந்து டைரக்டா கூகுள் டாக்குமெண்ட்ல வந்து என்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஆக்சுவலி கூகுளோட இந்த காமெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா கூகுள் ரிலேட்டடா இருக்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணிருப்பாங்க. சோ தட் டைரக்டா நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா டைரக்டா இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நான் நோட்ஸ் எடுக்கணும்னா நான் கூகுள் டாக்ல டைரக்டா நோட்ஸ் எடுக்கலாம். நான் வந்து டேப் ஷிஃப்ட் பண்ணணும், இல்லைன்னா நான் தனியா ஒரு நோட்ஸ் நான் ஓபன் பண்ணி நான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டைரக்டா அதுல இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுல இருந்து நான் ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுவுமே கூகுள் ஷெட்யூல்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிடும் கேலண்டர்ல. நமக்கு வந்து ரிமைண்டர்ஸ் வந்து அதுல இருந்து வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னா நம்ம கூகுள் கேலண்டர்ல போயிட்டு நம்ம அந்த மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து வரும். லைக் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க 4 o'clock ஆல்ரெடி நீங்க ஷெட்யூல் பண்ணிருக்கீங்க, ஸோ அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு இந்த கூகுள் காமெட் டைரக்டா நமக்கு பண்ணணும். நம்ம வந்து எந்த டேப் ஷிஃப்ட் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம சர்ச்சிங்லயே இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இதோட ஃபீச்சர் எப்படி இருக்குமா? கோமெட்டோட ஃபுல் ஆட்டோமேஷன் அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி? ஃபியூச்சர்ல லைக் வந்து காமெட்டோட ஏஐயோட ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கும் பர்சனலைஸ்டா ஒரு ஏஐ ஏஜென்ட் ப்ரொவைட் பண்றதா ஒரு மெயின் ஃபீச்சரா இருக்கு. லைக் வந்து இப்போ நான் காமெட்ல போய் நான் சர்ச் பண்றேன்னா என்னோட சர்ச் ஹிஸ்டரி வச்சு நான் அந்த மாதிரி ஒன்னொன்னா கொடுக்குதுல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் தனித்தனி ஏஐ ஏஜென்ட் வந்து ப்ரொவைட் பண்றதுதான் இப்போ கரண்டா வந்து காமெட் ஏஐல வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ தட் நமக்கு இன்னும் பர்சனலைஸ்டா நம்மளோட ஃபெட் வந்து கிடைக்கும். நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் நமக்கு என்ன இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கே தேடுனா என்னோட ஏஜ் பேஸ் பண்ணி நான் வந்து இப்போ இந்த காலேஜ்ல வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படின்னா அப்ப இந்த கேட்டகரி பர்சனுக்கு என்னென்ன மாதிரி பிடிக்கும், எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க அந்த பீப்புள் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு டெய்லர்டா இருக்கும் அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கூகுள் கோமெட் வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில ஆண்டர்பிரினர் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டர்பிரைஸ்லயும் இதை வந்து எப்படி யூஸ் பண்றது? என்டர்பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் நம்மளால ஈஸியா கம்பேரிசன் இந்த இடத்துல பண்ண முடியும். நம்மளோட டீம் ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி பண்றப்போ இப்போ எல்லாருக்குமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் டேட்டாபேஸ் அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்றோம். ஸோ அந்த டிவைட் பண்ணும்போது இப்போ அந்த ஃப்ரண்ட் எண்ட் ரிலேட்டடா ஒரு query வருதுன்னா அதை வந்து டக்குன்னு காமெட் கிட்ட போய் கேட்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியா வந்து என்ன அதுல நான் என்ன மிஸ்டேக் பண்றேனோ அதை அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து சொல்லும். இதே நான் வந்து எனக்கு பேக் எண்ட் வந்து ஒரு query இருக்கு அப்படின்னா நான் என்ன query கொடுக்குறோனோ அனலைஸ் பண்ணி அது எனக்கு கொடுக்கும். ஸோ தட் நம்மளோட கிளாரிஃபிகேஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாருக்கும் வந்து டைம் சேவ் ஆகுறதுனால அந்த விஷயத்த நம்மளால சீக்கிரமா வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட நம்ம ஈஸியா லைக் வந்து நம்ம ஒரு 10 daysல பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட நம்ம இப்போ இந்த காமெட் யூஸ் பண்ணும்போது டைரக்டா நம்ம எல்லாத்தையும் வந்து டைரக்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்றோம். ஸோ தட் நம்மளோட டைம் கன்சியூம் சேவ் ஆகுறதுனால
நம்மளால ஈஸியா ஒரு 5 days 4 days அந்த ப்ராஜெக்ட் நம்மளால ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ தட் நம்மளோட பிசினஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இது எவ்ரிடே இதை யூஸ் பண்றதுனால ப்ரொடக்டிவிட்டி எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா என்ன மாதிரி? லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட டைம் வந்து மெயினா சேவ் பண்ணி கொடுக்கும் சார். லைக் நம்ம எந்த விஷயத்துலயும் டைம் கன்சியூம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் தென் நியூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த இது யூஸ் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சார்ஜிபிட்டே நம்ம ஏன் யூஸ் பண்றோம், ஒரு டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கிட்ட போய் கேட்கும் போது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஃபுல்லா நம்ம எப்படி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது கொடுக்குது. நமக்கு எப்படி கொடுத்தா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சார்ஜிபிட்டி வந்து ஒரு சாட் பாட்டா எனக்கு கொடுக்குது. இதே நான் ஒரு ப்ரௌசர்ல தேடும் போது எனக்கு ரியல் டைம் டேட்டாஸோட ரியல் டைம்ல என்னென்ன டேட்டா இன்சைட்ஸ் இருக்கோ அந்த இன்சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ப்ரொவைட் பண்றது அந்த காமெட் ஏஐ. ஸோ தட் என்னால ஈஸியா ஒரு டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ண முடியும். நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனலா என்ன வந்து நான் இன்னும் க்ரோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா என்னால இந்த காமெட் ஏஐ யூஸ் பண்ணி நான் க்ரோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் ஃபார் இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கோமட்டை பத்தியும் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி பத்தியும் இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தியும் இதுல யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா வந்து சொன்னதுக்கு. ஸோ இது போல டே டு டே லைஃபுக்கு தேவையான டூல்ஸ், உங்களுடைய பிஸ்னஸுக்கான டூல்ஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சருக்கான டூல்ஸ், உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரிக்கான டூல்ஸ், உங்க எஜுகேஷன் ரிலேட்டடான டூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்க பிஸ்னஸை 10x இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட இன்னொரு டெக்னிக்கல் டீட்டெயிலோட நம்ம மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.